கிமு 6ஆம் நூற்றாண்டு பாரசீக நாடு. அந்த நாட்டின் பாதையோர கிராமத்திலே ஒரு கிராமிய வழிப்போக்கு உணவகம் சம்சதீன் என்ற சாமானியர் ஒருவர் நடத்தி வந்தார். அந்த விடுதிக்குள் திடீரென நுழைந்தார் பாரசீக மாமன்னர் சைரஸ். வந்தது அவர் ஒருவர் மட்டுமல்ல, பிற 10 பேருடன். மன்னரை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்ட ராசியிலே குஷியானார் சம்சதீன். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கேட்டார், என்ன சாப்பிட வேண்டும்? என்னோடு வந்த 10 பேருக்கும் சேர்த்து 11 ஆம்லெட்டுகளும் ரொட்டியும் வேண்டும். என்ன செலவாகும்? அலட்சியத்தோடு கேட்ட மன்னரிடம் பணிவோடு பதில் சொன்னார் சம்சதீன். 11,000 மொஹராக்கள் ஆகும் மன்னா. மகா அதிர்ச்சியானார் மாமன்னர். என்ன 11,000 மொஹராக்களா? ஒரு ஆம்லெட் ரொட்டி இதனுடைய விலை 1 மொஹரா தானே. இங்கு முட்டைகளும் ரொட்டிகளும் கிடைப்பது அவ்வளவு அரிதா? பவ்யமாக சொன்னாராம் அந்த சமர்த்தான சம்சதீன். இங்கு முட்டைகள் கிடைப்பது அப்படியொன்றும் அவ்வளவு அரிதல்ல மன்னா. ஆனால் உங்களை போன்ற மாமன்னர்கள் வருவதுதான் மிக மிக அரிது. புன்னகைத்த சைரஸ் அந்த சமர்த்தான சம்சதீனுக்கு அன்போடு அள்ளி அள்ளி தந்துவிட்டு போனாராம். இப்படித்தான் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். மதிப்பும் மரியாதையும் பணத்தையும் பயன்பாட்டையும் தந்தால் நல்லதுதானே. வாய்ப்பையும் வார்த்தையையும் வசமான முறையில் பயன்படுத்தினாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். தீங்கு செய்யும் வாய்ப்பு அன்றன்றைக்கு வரலாம், ஆனால் நன்மை செய்யும் வாய்ப்போ அவ்வப்போதுதான் வருகிறது, மறவாதே. காலம் கனிந்து வரும்போது காத்திருந்து கையகப்படுத்திக் கொள்பவரே கனகச்சிதமான விவேகி. எதற்கும் தயாராய் இருப்பவரை நோக்கி வாய்ப்புகள் வரும். இது ஐலண்டைக்ஸ். மறவாதே நட்பே, மாதா டிவி நட்பே. அதிர்ஷ்டமாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அதிர்ஷ்டமாய் ஆக்கிக் கொள்வதே வாழ்க்கை. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு.